நம்ம வீட்ல வந்து இந்த 2 இலை விட்டுருக்கு நல்லா பெருசா. இது வந்து அந்த கேரளா வாழைப்பழம்னு சொல்லிட்டு, இது ஏதோ பேர் கூட அன்னைக்கு பழைய வீடியோல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இலையா தான் இந்த மாரி கலந்துட்டு சின்ன வந்தோம். சின்ன இலைய தான் ஆட்டைய போட்டு வந்தோம். ஆனா அது பாருங்க எவ்வளோ பெரிய இலையா எங்கிட்டு விட்டுருக்குன்னு. ம். அது ஏன்னா இட்லி பூ. இட்லி பூவா? இட்லி சாப்பிடலாமா? அதுல இல்ல. அது இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல வச்சிருக்க செடிய ஃபுல்லா உங்கள்ட்ட காட்டுறேன். அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்ன தப்புன்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தா எனக்கு சொல்லுங்க. அது என்னன்னா, இந்த செடிகளுக்கு ஃபுல்லா நான் காம்ப்ளெக்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு போட்டேன். அது போடும்போது என்ன ஆச்சுன்னா, அளவு தெரியாம போட்டுட்டேன். அப்படிங்கிறப்ப, அது என்னன்னா ஒரு மாரியா வாடி அந்த இலை ஃபுல்லாவுமே ஒரு மாரி சுருங்கி சுருங்கி வருது. அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இல்ல அதுக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மருந்து வாங்கி போடுவோமா? அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த ரோஸ் செடி தான். எந்த ரோஸு? இந்த எல்லா ரோஸ். ஆமா, இந்த இலை ஃபுல்லா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அத காட்டு. இந்தா இந்த இலை ஃபுல்லா கீழ ம். இதா இருக்கு. இப்ப இந்த இலை பார்த்தீங்கன்னா நேரா இருக்கு பாருங்க. ஒரு இந்த இலை மாரியா ஒரு மாரி சுருங்கிருச்சு. சுருங்கிருச்சு. ஆனா மதர் பிளான்ட் தான் இது. அது போடுறதுக்கு முன்னாடி நெறைய பூ பூத்துச்சு. ஏகப்பட்ட பூ பூத்துச்சு. இந்த காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அதிகமா போட்டோம். அதோட பார்த்தா இந்த மாரி ஆயிருச்சு. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க. இது நாட்டு ரோஸ். இது அதுவே அதான் இப்படி 2மே போயிருச்சு. இப்படிதான் இருக்கு. 2 ரோஸுமே. இது என்ன செடியில? அது ஏன்னா இட்லி பூ. இட்லி பூவா? இட்லி சாப்பிடலாமா? அதுல இல்ல. அதுதான் கீழ எடுத்து கொண்டு போய் வச்சாச்சு. ம். இந்த இந்த இலைய பாருங்களேன். இந்த இந்த ரோஸ் வருது. இது ஆனா பாருங்க இதுலயே மலர போகுது. இதுல குட்டியிலேயே மலருது. அந்த காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் கூட போட்டதுனால. இலை ஃபுல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்கு. ஒரு செழிப்பா இல்லாம இருக்கு. இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு. கீழ எல்லா இலையும் கீழ தான் இருக்கு. இந்த மொட்டு இருக்கு. ஆனா இந்நேரம் பூத்திருக்கணும். ஆனா பூக்கல. ரொம்ப டிலே ஆகுது. அது அதுக்கு எவ்வளோ போடணும்? இல்லாட்டா வேற ஏதாச்சும் அதுக்கு உரம் குடுக்கலாமான்னு சொல்லுங்க ம். கமெண்ட்ல. அப்புறம் இந்த இந்த பூ பார்த்தீங்களா? இது நல்லா இருக்கும். இது என்னதுல இது? செம்பருத்தி நெறைய செம்பருத்தியா பூக்கும். அது? இது வித்தியாசமா இருக்கு. நான்லாம் இத பிச்சு திம்பேன். இத திங்க இது முடியாது இல்ல. போலயே. இது என்ன செம்பருத்தின்னு தெரியல. ஆ. இது என்ன பூ? இது ஜாதி பூ. ஜாதி பூவா? அது இலை ஃபுல்லுமே கருகுது. அந்த எல்லாத்துக்குமே அந்த மருந்து கொஞ்சம் கூட போட்டுட்டோம். வேற ஒண்ணுமே இல்ல. ம். ம். இப்ப கீழ போவோம் வாங்க. இது வந்து வெள்ளை சங்கு பூவும், இந்த இலை இதுலயும் கறி இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கே தெரியும். செடியே செத்து போச்சு. ம். கொஞ்சம் அதிகமா போட்டதுனால தான். இப்ப கீழ நாங்க வச்சிருக்கிறத காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு. நாங்களே வலை அடிச்சு இங்க பார்த்தீங்களா? இருங்க கீழ போய் காமிக்கிறேன். அதுல இலைலாம் விட்டுருக்கு. தெரியுதா? இந்தா. இந்த 2 பெரிய இலை ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல, அதெல்லாம் இங்க வந்து தான் விட்டுச்சு. இருங்க கீழ போய் உங்களுக்கு காட்டுறேன். எங்க வீட்டை சுத்தி எப்படி பார்த்தீங்களா? பனை மரமா இருக்கு. ஃபுல்லா பனை மரம். கிளி இருக்கு இங்க. நெறைய ஏகப்பட்ட கிளியே இருக்கு. இந்த மேல. கொடுக்காப்புளி மரம். இதுல இப்பதான் கொடுக்காப்புளி வச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்துச்சுன்னா அதை பறிச்சு ஆட்டைய போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வந்து மணி பிளான்ட். இது வந்து ஆட்டைய போட்டு வச்ச மணி பிளான்ட். கொஞ்சம் தான் வச்சேன். நல்லா பெருசா இலையும் விட்டு நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா இந்த வெத்தலை இருக்குல்ல, இது வெயில்ல வைக்கலாமா இல்ல நிழல்ல தான் வைக்கணுமான்னு தெரியல. நாங்க வச்சதுல இருந்தே வரல. லைட்டா வந்துச்சு. அதோட ஒரு மாதிரி வெயில் சுருங்கிருச்சு. படவும் ஒரு மாரி ஆயிடுச்சு. சுருங்கிருச்சு. சுருங்கிருச்சு. ம். அது வெயில்ல வைக்கலாமா? இல்ல நிழல்ல வச்சு வளர்க்கணுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா மணி பிளான்ட் வந்து நல்லா எந்திரிச்சிருச்சு எங்க ம். வீட்ல. சூப்பரா இங்க பாருங்க. நாங்க குட்டி நல்லா இலையா தான் இந்த மாதிரி கலந்துட்டு சின்ன வந்தோம். சின்ன இலைய தான் ஆட்டைய போட்டு வந்தோம். ஆனா அது பாருங்க எவ்வளவு பெரிய இலையா எங்கிட்டு விட்டுருக்குன்னு. கண்மான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா மணி பிளான்ட் வந்து நல்லா எந்திரிச்சிருச்சு எங்க ம். வீட்ல. சூப்பரா இங்க பாருங்க. நாங்க குட்டி நல்லா இலையா தான் இந்த மாதிரி கலந்துட்டு சின்ன வந்தோம். சின்ன இலைய தான் ஆட்டைய போட்டு வந்தோம். ஆனா அது பாருங்க எவ்வளவு பெரிய இலையா எங்கிட்டு விட்டுருக்குன்னு. வாங்க கொல்லைக்கு போவோம். செவத்துல வந்து மணி பிளான்ட் போறதுக்கு இங்க இது இருங்க நான் காட்டுறேன். மீஷோல வந்து ஒரு இது ஆணி மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி ஆணி மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி இருக்குல்ல, இதுல நம்ம ஒட்டிட்டு அப்படியே நம்மளுக்கு புடிச்ச இடத்துல அப்படியே இது பண்ணிட்டோம்னா அது தூக்கி பாட்டுக்கு விட்டோம்னா அது அது வாட்டுல பாட்டுக்கு போயிடும். போயிடும். தெரியுதா அந்த உங்களுக்கு? சைடு ஒட்டி இருக்கோம் பாருங்க. ம். எங்கிட்டு? அந்த அந்த ம். செவத்துல அந்த செவத்துல ஒட்டி அந்த இருக்கா? அந்த ஒயிட் இங்கேயும் ஒட்டி இருக்கு பாருங்க. இது ஒரு நல்ல யூஸா இருக்கு எங்களுக்கு. அப்படியே அழகா அப்படி படர்ந்து போற மாதிரி. கயர்லாம் கட்ட தேவையில்ல. ஆமா. நம்ம வாட்டுக்கு இந்த இதை ஒட்டி விட்டுட்டு அதை போக விட்டாலே போதும். இந்த பட்ரோஸ் ஃபுல்லாவுமே ஆட்டைய போட்டதுதான். பார்த்தீங்களா எப்படி முளைச்சிருக்குன்னு. இந்த செடி மட்டும் ஒருத்தவங்க ஃப்ரீயா குடுத்தாங்க எனக்கு. வீடு கட்டும்போது. இதுல ஒரு பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குடுத்தாங்க. கண்டி ஸ்டிக் கண்டு ஸ்டிக் வச்சுக்கலாம்னு. வைக்கலான்னு.
மித்தது எல்லாமே அவட்டையை பொறுத்து தான். ம். இந்த அரளி செடி வந்து எங்களுக்கு எவ்வளோ யூஸ் இருக்கு தெரியுமா? வாரத்துக்கு 2 வாட்டி பூ வாங்குவோம். அது அந்த சீசன் நேரம்லாம் பூ விலைலாம் ஏறிரும். அப்படிங்கிறப்ப இது வந்து எவ்வளோக்கு வாங்கினோம் ஒரு கண்டு? ரூ. 40 ரூ. 40 வாங்கினோம் ஒரு கண்டு. 2 ஆனா கண்டு வச்சோம். டெய்லி பூ வைக்கலாம் டெய்லி பூ சாமிக்கு. வச்சுனா நம்ம சாமிக்கு எத்தனை வேணா எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட்டியும் போட்டுக்கலாம். இந்த 2 பூவுமே. இது ஒரு செடியும், இது ஒரு செடி. இது வந்து இந்த லைட் பிங்க்கு, இது கொஞ்சம் டார்க் பிங்க்கு, ரெட்டு. டார்க் ரெட்டு. அப்புறம் வந்து கத்தாழை வச்சிருக்கோம். இது வந்துருச்சு. இது என்ன செடியில? அது ரெட் கலர்ல இந்த 7 கலர்ல பூக்கும். அந்த அது இதா? பூத்தோன்னே காட்டுறோம். இங்க ஒரு அரளி செடி கொண்டு வந்து வச்சிருக்கோம். அது இன்னும் வரல. இனிமே தான் வரும். சரி வாங்க. இல்ல எலுமிச்சை பழம். நாங்க மாடியில இருந்து கொண்டு வந்து வச்சோம் எலுமிச்சை பழம். அந்த பழம் தான் இது. ஓரளவு இப்ப கண்டு வந்துருச்சு. இது 2 முருங்கை வச்சேங்க. நீங்களே பாருங்க. இது வந்து செங்கலால அடிச்சு வச்சது. நல்லா எதுக்குன்னா பாருங்க. எலுமிச்சம்பழத்துக்காண்டி எலுமிச்சம்பழத்தை வந்து இதுல கொஞ்சம் கட்டி விட. கட்டி விடுறதுக்காண்டி சும்மா அடிச்சு வச்சேன். இதுக்கு வந்து 1000 பக்குவம் பார்த்து குழிய நோண்டி அதுக்கு உரம்லாம் உரம் போட்டு. போட்டு எல்லாம் வச்சு இது பண்ணோம். ஆனா ஆனா அது இது இத்தினி எப்படி இத்தினியா இருக்கு. எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இதுக்கு அப்புறம் 2 வாரம் சென்று தான் இது வச்சேன். நீங்க பழைய வீடியோல கூட பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா தான் இருந்திருக்கும். அது வச்சது பாருங்க எப்படி இலை விட்டுருக்குன்னு. இந்த தெரியுதா செங்கக்கல்ல எடுத்து அடிச்சது. ஆமா. அடிச்சு சும்மா உடனே குழிலாம் நோண்டல. ஆனா அது நல்லா அது வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. ஆனா இது பாருங்க என்ன சேட்டை பண்ணுதுன்னு. பார்ப்போம் எது சீக்கிரம் முளைச்சு காய் கொடுக்குதுன்னு. அப்புறம் இது வந்து இந்த பொடி கருவேப்பிலை சொன்னேன்னா அந்த கருவேப்பிலை நல்லா எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சிருச்சு. இது வந்து செம்பருத்தி இந்த கவர்மெண்ட்ல இருந்து விற்பாங்கல்ல அந்த செம்பருத்தி அதுவும் ஓரளவு வந்துருச்சு. பப்பாளி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி ஒரு பப்பாளி சாப்பிட்றதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த பப்பாளி செடி இது வந்து அந்த கேரளா வாழைப்பழம்னு சொல்லிட்டு இது ஏதோ பேர் கூட அன்னைக்கு பழைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பழம் வந்து கேரளா பழம்னு. இது ஆனால் குட்டியாக தான் இலை விட்டுச்சு ஆனால் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த 2 இலை விட்டுருக்கு நல்லா பெருசா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ரஸ்தாளி. இவர் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 3 வாரமாவே என்னாச்சுன்னா இலையே விடாமல் இருந்தாங்க. நேற்று வரைக்கும் நான் பேசினேன் என்னால் இது இலையே விடலை அப்படின்னு. பார்த்தா இன்னைக்கு காலையில் உட்காந்து தண்ணி விடும் போது பார்க்குறேன் இந்த இலை விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அடுத்து இவர் வந்து கொய்யா. இவங்க நிறைய பூ விட்டுருக்காங்க. இந்த ஒரு பூ இங்கே பாருங்க. பூ பூரா தெரியுதா உங்களுக்கு? இந்த வெள்ளைப்பூ இந்த மாதிரி பூ விட்டு இந்த காயும் வந்திருக்கு. ஆனா எப்ப காய் இல்லப்பா, என்னது அது? அதுதான் வந்து பூவா மாறுது. ஓ அப்படியா? பூலாம் காஞ்சிருச்சு. இந்தா காஞ்சிருக்குல்ல. ம். அடுத்துதான் கொய்யா வரும் போல. இது தெரியல. வந்து கொய்யா மரம். இன்னொரு கொய்யா இருக்கு, இந்த எங்க எடுத்துக்கிட்டு. இந்த இங்க பாருங்க. தெரியுதா ஆனா கொய்யா? ரொம்ப நாளாவே இப்படியே தான் இப்படியே இருக்கு. தான் இருக்கு. பெருசா வர மாட்டேது. அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. இது என்ன தெரியுமா? மல்லிகைப்பூ. இது நான் சும்மா வந்து கொஞ்சம் சின்னதா தான் வாங்கி வச்சேன். ஆனா எவ்வளவு முட்டு அது எவ்வளவு மொட்டு விட்டுருக்கு பாருங்க. இங்க இந்த பாருங்க. மொட்டு விட்டுருச்சு இது. இந்த மாதிரி இந்த செடியெல்லாம் வந்து முளைக்கும் போது அது வளரும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிறதுக்கு. எனக்குலாம் இன்னமும் பெரிய தோட்டமா போகணும்னு ஆசை. ஆனா கூடிய சீக்கிரத்துல போடுவேன். ஆனா இந்த முருங்கை மரத்தை நான் மறக்கவே மாட்டேன். இங்க பாருங்க செங்கக்கல்ல வச்சு அடிச்சது. இந்த கடக்குல கல் இதை எடுத்து அடிச்சது. இவங்க எப்படி செடி விட்டுருக்கான்னு பாருங்க. நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இங்க பாருங்க விட்டுருக்காங்களா? இங்கிட்டு இந்த பாருங்க. இந்த ஒண்ணு கீழே பாருங்க. இது சும்மா கல்லை வச்சு அடிச்சு வச்சது. ஆனா இதை வந்து குழிய நோண்டி ஊண்டி வச்சது. அவங்க எப்படி விட்டுருக்கான்னு பாருங்க. இது எல்லாத்தையும் கூட காட்டிட்டேன். இதுக்கு ஏதாச்சும் வந்து மருந்து அந்த உரங்கள் ஏதாச்சும் போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.